நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே, உங்களுடைய பாதைகள் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்குது. அதை என்னால் சரி செய்யவே முடியல. சில மிஸ்டேக்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை என்னால் கரெக்ஷன் பண்ண முடியல. நான் நல்லா வாழணும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் நல்லா வாழ முடியல. சில தவறுகளை விட்டு நான் வெளியே வரணும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் வெளியே வரவே முடியலைங்க. சில வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்நிலையை முன்பாக வைத்துக்கொண்டு ஒரு சவாலோடு கூட நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்களா, வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் கோணலா இருக்குதோ, நீங்க ஃபீல் பண்றீங்க பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குது, என்னால் மாற்ற முடியல, இதை என்னால் சரி செய்ய முடியல, இது என்னால் விட முடியல அப்படின்னு என்னென்ன காரியங்களை குறிச்செல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு முன்ன போனா எதெல்லாம் கோணலா இருக்குதோ, எதெல்லாம் மாறுபாடா இருக்குதோ, எதெல்லாம் வித்தியாசமா இருக்கோ, அது எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கார். எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே, அவர் முன்னாடி போனா, நமக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் போகலாம், பெரியவங்க போகலாம், மதிப்புக்குரியவங்க போகலாம், படித்தவங்க போகலாம், பணக்காரங்க போகலாம், அப்படிலாம் ஒன்றுமே மாறாதுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக தேவன் நமக்கு முன்பாக போகும்பொழுது எல்லா கோலான பாதைகளையும் கர்த்தர் செவ்வையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால நீங்க எந்த காரியம் அப்படி இருக்குதே, இந்த காரியம் இப்படி இருக்குதே அப்படி பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க கோணலா இருக்கிறது என்னெல்லாம் கோணலா இருக்குதோ, அதை எல்லாவற்றையும் தேவன் அவர் முன்பாக கடந்து சென்று அவைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனையை போட்டு யோசிக்காம, எனக்கு முன்பாக கர்த்தர் போகிறபடினால என் கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வையாகும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நினைச்சாருன்னா நிச்சயமா அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை சரி செய்ய அவராலே கூடும். ஆகையால் விசுவாசத்தோட நாளை கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு. உங்களால முடியாத காரியத்தை அவர் செவ்வைப்படுத்துவார். உங்களால சீர் செய்ய முடியாத காரியத்தை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். இந்த நாள்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.